அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையற்றவர், ஈடு இணைகளற்றவர், மிகவும் கனிவானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு அருளி இருக்கிற இந்த வேதத்திலிருந்து சூரா 39 மக்கள் கூட்டங்கள் அப்படிங்கிற அத்தியாயத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். எல்லாமே இல்லை, சில வசனங்கள் அந்த அத்தியாயத்தில் உள்ள. இன்ஷா அல்லாஹ் கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். எல்லாம் வல்லவர், ஞானம் நிறைந்தவரான கடவுளிடமிருந்து வந்த வேதத்தின் ஒரு வெளிப்பாடாக இது உள்ளது. சத்தியத்துடன் இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அனுப்பினோம். அவருக்கு மட்டுமே உங்கள் மார்க்கத்தை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதத்தை பற்றி சொல்கிறார். இந்த வேதம் அவரிடமிருந்து ஒரு வெளிப்பாடாக இருக்குது. எல்லாம் வல்லவரான, ஞானம் நிறைந்தவரான அவர்கிட்டருந்து இந்த வேதம் வந்திருக்குது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் எவ்வளவு கருணையாளராக இருக்கிறாரு, இந்த வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னு அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வேதத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம், அப்புறம் நம்மளுடைய பிறப்பிடம் அப்படிங்கிற ஒவ்வொன்றையுமே இந்த வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அறிவுடையவங்களுக்கு எல்லாமே தெளிவானது இந்த வேதத்தில் எடுத்து கூறப்பட்டிருக்குது அப்படிங்கிற சொல்கிறார். நம்பிக்கை குன்றியவங்கள் மட்டுமே இந்த சந்தேகத்தை தாங்கி இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இதில் ஏன் இது சொல்லப்படலை, ஏன் இது சொல்லப்படலைன்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அனைத்தும் இந்த வேதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வழிபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்துமே 100% எல்லாமே இந்த வேதத்தில் எடுத்து கூறப்பட்டிருக்குது அப்படிங்கிற சொல்கிறார். சத்தியத்துடன் இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி அனுப்பினோம். அவருக்கு மட்டுமே உங்கள் மார்க்கத்தை அர்ப்பணித்து கொண்டவர்களாக நீங்கள் கடவுளை வழிபட வேண்டும் சொல்கிறாங்க. இந்த 100% சொன்னேன்ல, அது அனைத்துமே சத்தியமாக இருக்குது. அந்த சத்தியத்தை தான் நமக்கு இறக்கி அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த வேதம் இறக்கி அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக இந்த மார்க்கத்தை நீங்கள் வழிபடணும். அனைத்திலுமே நீங்கள் கடவுள் மட்டும் அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நம்பக்கூடியவங்களாக இருக்கணும், அதை உணரக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் அவருக்கு மட்டும் அர்ப்பணித்த ஒரு நிலை. நமக்கு நேரிடக்கூடிய எந்த ஒன்றும் அவருடைய நாட்டமாக தான் இருக்குது. நேரிட போகிற நம்மளோட எதிர்காலமே அவருடைய நாட்டமாக தான் இருக்குது. இங்கே நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவர் நாடினால் மட்டுமே நம்ம நல்ல வழிக்கு போக முடியும். அவருடைய உதவி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியும், நம்மளால் தொழுவ முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நான் அப்படிங்கிற நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரும் போது தான் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இருக்கோம். இது கடவுளால் இயற்றப்படுது, இது அவரால் நடத்தப்படுது அப்படிங்கிறத எப்போ நம்புவோம்னா நம்ம அங்கே இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம அதை நம்பக்கூடியவங்களாக இருப்போம். அந்த செயலில் நம்மளுடைய பங்கு இல்லாமல் இருக்கும்போது தான் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவங்களாக இருப்போம். ஒரு வண்டியை நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம்னா அது நம்ம ஓட்டலை, நம்மளை கடவுள் செலுத்திட்டு இருக்கிறாரு. இங்கேருந்து அங்கே போகணும்னா நம்மளை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறாரு, அவருடைய செயலாக தான் இருக்குது. நம்ம அந்த வண்டியை கட்டுப்படுத்தலை, நம்ம அந்த வண்டியையும் கட்டுப்படுத்தலை, நம்மளையும் கட்டுப்படுத்தலை. இது எல்லாத்தையுமே கடவுள் தான் கட்டுப்படுத்துகிறாரு அப்படிங்கிற உண்மையை, அப்படிங்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக நம்ம வழிபாடாக செய்ய முடியும். அடுத்ததாக அதுலேயே 7, 8 அதில் சொல்கிறாங்க. உபத்தலைப்பு
உங்கள் சொந்த நலனுக்காக நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவரொருவருடைய தேவையும் இல்லாதவர். ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதைக் காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் பால் திருப்தி கொள்கின்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இரட்சகரிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். சொல்கிறாங்க இந்த 7 இந்த 2வது வரியில் சொல்கிறாங்க, தன்னுடைய ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை அப்படிங்கிற சொல்கிறார். இந்த இதுக்காக தான் நமக்கு இந்த வேதத்தை இறக்கி அமைச்சிருக்கிறார். நமக்கு தூதர்கள், நபிமார்கள், இந்த உலகம், நம்முடைய படைப்பு அத்தாட்சிகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். தவறான வழிக்கு நம்ம போயிடக்கூடாது, நீ தவறான வழியை போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவ்வளோ இதை கடவுள் நம்ம சுற்றி அமைச்சு வச்சுருக்கிறாரு, நமக்குள்ளேயும் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையை பற்றி, இந்த வாழ்க்கை நம்மளை அதிகமாக இந்த வாழ்க்கையில் நம்ம கவனம் சிதறக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்மளுடைய அகந்தையின் காரணமாக, நம்மளுடைய ஆணவத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். பெரும்பாலானவங்க அதை தான் செய்கிறாங்க. இந்த வாழ்க்கை மறு உலகம் எனக்கு எதுவும் தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு மறு உலகம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. அது எப்படி இருக்கும், அந்த ஆனந்தங்கிறது எப்படி இருக்கும், கடவுளுடைய இருப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணராத அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாதவங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாதவங்க, நம்ம ஒன்றுமே இல்லைங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதற்காக தான் அவங்க எல்லாத்தையுமே அலட்சியம் செஞ்சுட்டு கவனம் திருப்பப்பட்டவங்களாக இருப்பாங்க இந்த வாழ்க்கையினால். அதுக்காக தான் இவ்வளோ இதை கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே எதுக்காகனா, தன்னுடைய ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதைக்கான அவர் விரும்புவதில்லை. தப்பாக போயிடக்கூடாது, அவன் இங்கே யாருமே தப்பாக போயிடக்கூடாது. அதனால தான் ஒரு ஆத்மாவை கூட அவர் நரகத்தில் போடுறதில்லை, அவர் தீமையை ஏவுறதில்லை. இதெல்லாம் நம்ம நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுக்காக தான் இதை சொல்கிறார். ஆனால் யாரெல்லாம் அப்படி நல்ல வழியில் வராங்களோ அவங்களெல்லாம் கடவுள் அவங்க மேலே நான் திருப்தி கொள்கிறேன், நான் அவனை எதுக்காக படைச்சனோ அதை அவன் முழுமையாயிட்டான், அப்படிப்பட்டவங்க மேலே கடவுள் திருப்தி கொள்கிறேங்கிறார். ஏன்னா சுவனத்தில் சொல்கிறாரு, திருப்தி அடைந்த ஆத்மாவே சுவனத்தின் நல்வரவாகுக அப்படின்னு நம்மளை வரவேற்கிறார். எல்லாம் எதுக்காகனா, நம்ம எது சத்தியம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டதற்காக. பொய்மை பக்கம் சாயாமல் எது இங்கே உண்மையானது, எது சத்தியமாக நடந்துட்டு இருக்குது, எது சத்தியமாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களெல்லாம் கடவுள் சிறப்பிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். மானிடன் ஏதேனும் சிரமத்திற்குள்ளானால் கலப்பின்றி அவருக்கு அர்ப்பணித்து கொண்டு அவன் தன் இரட்சகரை இறைஞ்சுகின்றான். ஆனால் அவர் அவனை ஆசீர்வதித்தவுடன் அவன் முன்னர் இறைஞ்சியதை மறந்தவனாக கடவுளுக்கு சமமாக்குவதற்காகவும் மற்றவர்களை அவருடைய பாதையிலும் திருப்புவதற்காகவும் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றான். கூறுவீராக, உங்களுடைய நம்ப மறுத்தலில் தற்காலிகமாக சுகம் அனுபவியுங்கள், நீங்கள் நரக நெருப்பிற்கு உள்ளாகிவிட்டீர்கள். சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகக்கூடியவனாக தான் இருக்கிறான். இன்னொரு 2வது அத்தியாயத்தில் சொல்வார், வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ அவங்கள பெருந்துன்பம் தாக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்குரிய காரணத்தை சொல்கிறார். 32:21 சொல்லுவார், மறு உலகின் மாபெரும் தண்டனைக்கு அவர்கள் உள்ளாவதற்கு முன்னர் இவ்வுலகின் சிறிய தண்டனை அவர்கள் சுவைக்கும்படி நாம் செய்வோம், அவர்கள் குறிப்பறிந்து கொண்டு சீர்திருந்தும் பொருட்டு. சொல்கிறாங்க, நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம்,
நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போல் அந்த அளவுக்கு கஷ்டம். அதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிறிய தண்டனை நான் உங்களை சுவைக்கும்படி செய்வேன் அப்படிங்கிற சொல்கிறார். ஏன் அப்படிங்கிற சொல்கிறாரு, அவங்க நீங்கள் குறிப்பறிந்து சீர்திருந்தும் பொருட்டு. ஏன்னா இங்கே அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது தான் அவன் கலப்பின்றி தன் இரட்சகரை இறைஞ்சக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கஷ்டங்களின் போது தான் அவனுக்கு அந்த நம்பிக்கைங்கிறதே வெளிப்படுது. ஒவ்வொரு சோதனையின் போது தான் நம்ம நம்பிக்கையாளரா, நம்ப மறுப்பவரா, நைய வஞ்சகராங்கிறத கடவுள் வெளிப்படுத்தி காட்டுறாரு. நிச்சயமாக நம்ம மனசில் என்னென்ன ரகசியங்கள் வச்சுருக்கோமோ அது அனைத்துமே வெளிப்படுத்தி காட்டப்படுங்கிற சொல்கிறாரு. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் உலகை மூடி வச்சுருக்கிறது, நீங்கள் எவ்வளோ நாள் நடிச்சுட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கடவுள் ஒரு சமயத்தில் வெளிப்படுத்தி காட்டுவேன் அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா கடவுள் அப்படி தான் ஒவ்வொன்றையும் அமைச்சு வச்சுருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே அதுக்காக தான், நாம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதற்காக தான் இந்த சோதனையை கொடுக்குறாரு. அந்த சோதனையுமே ஒரு கருணையாக சொல்கிறாரு. ஏன் அதை கொடுக்குறேன்னா, நீ சீர்திருந்தணும். ஒரு வாட்டி என்னை இறைஞ்சி பார்த்தீங்களா, நான் உன்னை காப்பாற்றினேன்ல, அப்போ இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ கேட்கும் போதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னால் அதை தீர்க்க முடியும். யாராலுமே தீர்க்க முடியாத ஒரு கஷ்டத்தை நான் உனக்கு இப்போ தீர்த்து வச்ச மாதிரி, உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை என்னால் மட்டும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக, அதற்காக நமக்கு இந்த சோதனைகளை அமைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம சீர்திருந்தணும். அதை தான் சொல்கிறார், குறிப்பறிந்து சீர்திருந்தி கொள்வதற்காக. அதுக்கு உபத்தலைப்பை குறிப்பறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்கிறார். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைனா உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக இருக்குது. கடவுள் தன் பக்கம் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த சோதனை மூலம். ஆனால் மாறினான அதை விட்டு விலகி போகக்கூடியவனாக தான் இருக்கிறான். அடுத்ததா அதிலே 3வது வசனம், நிச்சயமாக மார்க்கம் கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருடன் போலி தெய்வங்களை அமைத்து கொள்பவர்கள் கூறுகின்றனர், கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் அவர்களை இணை வழிபாடு செய்கின்றோம். ஏனெனில் அவர்கள் மேலானதொரு நிலையில் இருக்கின்றனர். அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து கடவுள் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். இத்தகைய பொய்யர்களை நம்ப மறுப்பவர்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. சொல்கிறாங்க, மார்க்கங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படுறது தான் மார்க்கம். உங்கள் இதயத்தில் எது அதிக நேரம் ஆக்கிரமிப்பு செய்திருக்குதோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறார். நீங்கள் எதை குறித்து அதிகம் சிந்தனை செய்கிறீங்களோ, நீங்கள் எதை அதிகமாக முன்னிலைப்படுத்துகிறீங்களோ, நீங்கள் எதை நினச்சி அதிகமாக ஆனந்தம் அடைகிறீங்களோ அதுதான் உங்களுடைய கடவுளாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தா நீங்கள் அந்த கஷ்டத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் இணைய வழிபாடு தான். ஏன்னா இப்படி ஆயிடுச்சு நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கிறது, கோபம் கொண்டுக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாமே தள்ளி போகிறது, கடவுளை விடுத்து தள்ளி போகிறது. அதெல்லாம் இணைய வழிபாடுகளை போய் தான் முடியும். இந்த கவலை, கோபம், துக்கம், பொறாமை இதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எங்கே எதில் போய் நம்மளை செலுத்தோம்னா இணை வழிபாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் போய் நம்மளை செலுத்தோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்மளை மகிழ்ச்சியில் கொண்டு போய் முடியும். அந்த நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் அர்ப்பணித்த ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எதுவாக இருந்தாலுமே அது போலி தெய்வ வழிபாடு தான். சிறு அளவு சந்தேகம் கூட பாவகரமானதாக இருக்குது. தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்கள் தாங்கி இருப்பவர்களை போல் இருக்காதீங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதனால தான் கடவுள் அந்த மட்டுங்கிறத அழுத்தி சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு மட்டும் அர்ப்பணிக்கணும் எதுனாலும், அதுதான் வழிபாடாக இருக்குது. அதுக்கு சொல்கிறாங்க, மற்ற இதை வழிபாடு செய்கிறவங்க சொல்கிறாங்க, கடவுளுக்கு நெருக்கமாக எங்களை கொண்டு செல்வதற்காகவே நாங்கள் அவர்களை இடை வழிபாடு செய்கின்றோம். இதுக்கு 34 37 சொல்கிறாரு, உங்களுடைய பணமோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை நம்மிடம் நெருக்கமாக கொண்டு வருவதில்லை.
நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்வை நடத்துபவர்கள் மட்டுமே தங்களுடைய காரியங்களுக்குரிய வெகுமதியை பன்மடங்காக பெருக்கி பெற்றுக்கொள்வார்கள். சுவன வீட்டில் அவர்கள் பூரணமான சாந்தியுடன் வசிப்பார்கள். சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட நெருக்கமாக எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களே, அது எதுவுமே அவர்கிட்ட நெருக்கமாக கொண்டு போகிறதில்லை அப்படிங்கிற சொல்கிறார். உங்களுடைய பணமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை நம்மிடம் நெருக்கமாக கொண்டு வருவதில்லை. ஒவ்வொருத்தருமே கடவுள் எதை விரும்புகிறான்னா நம்மளோட நம்பிக்கையை மட்டும்தான். உன்னுடைய செல்வத்தையோ உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய பிள்ளைகளையோ உன்னுடைய பெற்றோர்களையோ எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்லை. உன்னைய பொறுத்த வரைக்கும் உன்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும்தான். உன்னுடைய நம்பிக்கை பொருட்டே அவர் உனக்கு தீர்ப்பளிக்கிறார், உன்னை தன்னுடைய அருகில் கொண்டு வரார். அதனால தான் எதுவுமே அவர்கிட்ட எதுவுமே அவருக்கு தேவையில்லை. நீங்கள் சேர்த்து வைக்கிறது, நீங்கள் பிரியாமல் வச்சுக்கிற ஒவ்வொன்றுமே அவருக்கு அது எந்த விதத்தையுமே அவருக்கு தேவையில்லை. உங்களை படைத்ததற்கான நோக்கமே நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒன்றை மட்டும்தான் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீ என்னையை மட்டும் வழிபடுறியா அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட கேள்வி, வேறு எதுவுமே கிடையாது. நீ இவ்வளோ பணம் சேர்த்தியா, உன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தியா, அதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். அவர் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, நீ என்னையை மட்டும் வழிபட்டியா, அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய அதுக்காக பதிலாக தான் இந்த உலகம் ஃபுல்லாக கடவுள் நமக்கு பரப்பி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு படைப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே கடவுளை மட்டும் வழிபடக்கூடியதாக இருக்குது. அது எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை, அது எதுவும் தன்னால் பறக்கிறது இல்லை. அது எல்லாத்தையுமே நான் தான் பிடிச்சி வச்சுருக்கேங்கிறார். இந்த மாதிரி நமக்கு பதில்கள் தந்துக்கிட்டே இருக்கிறார், அவரை மட்டும் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவம் எடுத்து கேட்போம். தூயில்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், மிகவும் உயர்வானவர், மிக்க அருளாளர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அதிலேயே அடுத்து 11, 12, 13, 14, 15 பார்ப்போம். இதுக்கு உபத்தலைப்பு கொடுக்குறாரு, பிரசாத் உபத்தலைப்பு கொடுத்துருக்காரு, கடவுள் மட்டும் அப்படிங்கிறது. கூறுவீராக, மார்க்கத்தை அவருக்கு மட்டும் பூரணமாக அர்ப்பணித்து கொண்டவாறு கடவுளை வழிபட வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். மேலும் மிகவும் அதிகமாக சரணடைந்தவனாக இருக்க வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். கூறுவீராக, என் இரட்சகருக்கு நான் கீழ்ப்படிய மறுத்தால் மகத்தானதொரு நாளின் தண்டனைக்கு நான் அஞ்சுகின்றேன். சொல்கிறாங்க, ஒவ்வொன்றும் கட்டளையாக இருக்குது. கடவுளுடைய கட்டளைகள் மீறப்படாத ஒன்றா இருக்குது. அப்படி தான் நமக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். மார்க்கத்தை அவருக்கு மட்டும் பூரணமாக அர்ப்பணித்து கொண்டவாறு அவரை மட்டும் வழிபடணும் அப்படின்னு கட்டளையிடப்பட்டேன் அப்படிங்கிற சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு உள்ளுணர்வாக கொடுத்துருக்குறார். இயற்கையான உள்ளுணர்வில் இதெல்லாம் நமக்கு வச்சு தான் அனுப்பியிருக்காருங்க. கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே வச்சு தான் அனுப்புகிறாரு. அதெல்லாம் இங்கே சொல்கிறார். மேலும் மிகவும் அதிகமாக சரணடைந்தவனாக இருக்க வேண்டுமென நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். கூறுவீராக, என் இரட்சகருக்கு நான் கீழ்ப்படிய மறுத்தால் மகத்தானதொரு நாளின் தண்டனைக்கு நான் அஞ்சுகின்றேன். அடுத்து 14, 15 சொல்கிறாரு, கூறுவீராக, மார்க்கத்தை பூரணமாக அவருக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்டவாறு கடவுள் ஒருவரை மட்டுமே நான் வழிபடுகின்றேன். ஆகையால் நீங்கள் விரும்புகின்ற எதனையும் அவருடன் வழிபட்டு கொள்ளுங்கள். கூறுவீராக, உயிர் தெழுப்பப்படும் நாளில் தங்களுடைய மற்றும் தங்கள் குடும்பத்தாருடைய ஆத்மாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டவர்கள்தான் மெய்யாகவே நஷ்டப்பட்டவர்கள் ஆவார்கள். மிக உறுதியாக இதுதான் மெய்யான நஷ்டமாகும். சொல்கிறாங்க, நமக்குரிய உபதேசத்தை சொல்கிறாரு. நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடணும், அதிகமாக சரணடைந்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். சரணடைந்தவர்கள் எங்களை முன்னணியில் வைப்பீராக அப்படின்னு நம்மளை பிரார்த்தனை கேட்க சொல்கிறார். பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறார். அதெல்லாம் கட்டளையாக இருக்குது. இதெல்லாம் நீ இப்படி இருந்துக்கலாம்லாம் கடவுள் நமக்கு சொல்லலை, ஒரு கட்டளையாக சொல்லி நமக்கு அனுப்பியிருக்கிறார். நீ இந்த மாதிரி தான் வாழணும், நீ இதை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்மளும் நாங்கள் உங்களை மட்டும்தான் வழிபடுவோம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம்.
வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுதான் இங்கே நமக்கு கடவுள் விரிவாக சொல்கிறார். கடவுள் மட்டும்னா என்ன, வழிபாடுனா என்னது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவுபடுத்துகிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 18, 19 அதிலேயே உபத்தலைப்பு ரசால் கொடுத்துருக்காரு. கடவுளின் வார்த்தையை பின்பற்றுங்கள். அவர்கள்தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுபவர்கள். கடவுள் வழிநடத்தியவர்கள் இவர்கள்தான். அறிவுத்திறன் பெற்றிருப்பவர்கள் இவர்கள்தான். சொல்கிறாங்க, அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிற சொல்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயத்தையுமே காட்டுகிறார். நம்ம நம்பிக்கை கொள்றக்கூடிய விஷயமும் இருக்குது. நீ தப்பாக போனீன்னா என்ன நடக்கும், நீ நம்ப மறுத்தினா என்ன நடக்கும், ஒரு நைய வஞ்சகன் ஆனீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு நைய வஞ்சகனுடைய பேச்சு எப்படி இருக்கும், இப்படி நமக்கு எல்லா விஷயத்தையுமே சுட்டி காட்டுறாரு. கடவுளுடைய பாதை ஒன்று, மாற்று பாதை ஒன்று, ரெண்டுத்தையுமே என்னென்ன நடக்கும், எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சுட்டி காட்டுறாரு. இது எல்லாத்தையுமே பரிசீலித்து சிறந்ததை பின்பற்றுறவங்க தான் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாற்றுப்பாதைங்கிறது அலங்காரமானதாக தெரியும் நமக்கு, நம்முடைய அகந்தையினால். அந்த மாற்றுப்பாதை தான் சரியானதாக தெரியும். நம்மளுடைய அறிவு இல்லாததுனால அப்படி தான் சொல்ல முடியாது. நமக்கு நம்பிக்கை இல்லாததுனால மற்ற வழிகள் நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஒரு இந்த வண்டியை நான் தான் ஓட்டுறேன் அப்படிங்கிறது சொல்கிறது ஈஸி தான், எல்லாருமே நம்ம சாதாரணமாக சொல்கிறது தான். ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை. கடவுள் அப்படி அந்த மாதிரி சொல்லலை. ஒவ்வொன்றுமே நான் தான் இயற்றிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நம்பிக்கை கொண்டவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மேரிக்கு ஒவ்வொரு வாழ்வாதாரமும் கிடைக்கும் போது அவங்க எப்படி கிடைச்சிச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்கும் போது இது எனக்கு கடவுள் கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். அதுதான் கடவுளுடைய பாதையாக இருக்குது. அந்த கூற்று தான் நம்பிக்கையாளர்களுடைய கூற்றாக இருக்குது. அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும், அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் கடவுளிடமிருந்து வருது அப்படிங்கிறத அவங்க முழுசாக நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுதான் சிறந்ததை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். தண்டனைக்கு தகுதியாகி விட்டவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நரகத்தில் இருப்பவர்களை நீ காப்பாற்றி விட முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாரு. யாரெல்லாம் ஏற்க மறுக்கிறாங்களோ அவங்களாம் நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் ஏற்கனவே நரகத்தில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்குறது இல்லை. இங்கிருந்தே அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிற சொல்கிறாரு. இங்கிருந்தே நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சியானது ஒரு வாழ்வை அனுபவிக்கிறாங்க. நம்ம மறுக்கிறவங்க நரகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாரு. அவங்கள உங்களால் காப்பாற்றிட முடியுமா, அவங்க ஏற்கனவே நரகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய விதி நரகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 22, ஒருவருடைய இதயத்தை சரணடைதலை கொண்டு திருப்தியுற்றதாக கடவுள் ஆக்கிவிட்டால் அவர் தன் இரட்சகரிடமிருந்து ஒரு ஒளியை பின்பற்றி கொண்டிருப்பார். எனவே கடவுளின் தூது செய்திக்கு எதிராக தங்கள் இதயங்கள் கடினமாகி போனவர்களுக்கு கேடுதான். அவர்கள் மிக நெடிய வழிகேட்டில் சென்று விட்டார்கள். சொல்கிறாங்க, யாரெல்லாம் கடவுளோட நம்பிக்கையில் திருப்தி காண்றாங்களோ அவங்களாம் அந்த ஒளியை பின்பற்றி கொண்டிருந்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது நமக்கு எல்லாமே உணர்த்திட்டாரு, எல்லாமே தெரியப்படுத்தப்பட்டுருச்சு, இந்த வேதம் கையில் இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த நம்பிக்கையில் ஒரு திருப்தி ஏற்படலைன்னா நம்ம சரியான முறையில் நம்பிக்கை கொள்ளலை அப்படிங்கிறதான் சொல்கிறார். ஏன்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது திருப்தியற்றதாக இருக்கணும். நீங்கள் அதுதான் முன்னாடி சொல்லுவார், யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை கொள்கிறாங்களோ, மறுவழுத்து மேலே நம்பிக்கை கொள்கிறாங்களோ, நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்துகிறாங்களோ, அவங்க அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை, அவங்க துக்கப்பட மாட்டாங்க. அந்த நிலை தான் திருப்தியான நிலை. எதற்குமே நம்ம பயப்பட தேவை இருக்காது, எதற்குமே நம்ம கவலைப்படவும் தேவை இருக்காது.
அந்த நிலையை அடைந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் கடவுளிடமிருந்து அந்த ஒளியை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எந்த ஒன்றுமே அவங்கள பாதிக்காது, நடுநிலையாக இருப்பாங்க. எந்த அவங்க அடைந்த எந்த ஒன்றிற்காகவும் கர்வம் கொள்ள மாட்டாங்க, எந்த ஒன்றிற்காகவும் துக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுதான் அந்த நம்பிக்கையில் திருப்தியான நிலையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் கடவுளை எப்படி பின்பற்றணுமோ, எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அப்படி பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய இதயங்கள் கடினமாகி போனவருக்கு கேடுதான் அவர்கள் மிக நெடிய வழிகேட்டில் சென்று விட்டவர்கள். யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் கவலை கொள்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேடு தான். இங்கே நடக்கிற விஷயங்களை நினச்சி நீங்கள் பயப்படுறது, கவலை கொள்றதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. இது அவ்வளோ பெரிய விஷயமே ஒன்றுமே இல்லைங்கிறாரு இந்த வாழ்க்கையை. இது எல்லாமே தற்காலிகமானதுங்கிறாரு. ஆனால் இந்த தற்காலிகமான பொருட்களுக்கு தான் நம்ம இவ்வளோ பயப்படுறோம், இவ்வளோ கவலைப்படுறோம், இவ்வளோ கோவப்படுறோம், இவ்வளோ பொறாமப்படுறோம். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் நெடிய வழிகட்டில் சென்று விட்டவங்களா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கடவுள் நமக்கு தெரியப்படுத்திட்டார். எது சரியான வழி, எது தவறான வழி அப்படிங்கிறது தெளிவாகவே நமக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டார். ஆனால் நம்ம இன்னும் அந்த சரியான ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கிறோம்னா நம்மளுடைய அகந்தையினால தான். நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதை வச்சு நம்மளுடைய அகந்தையிலே இன்னும் நம்ம தொங்கிட்டே இருக்கிறோம். அந்த அகந்தையை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல். அதனால தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய அகந்தையை கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்குது. அகந்தையை கொண்டவங்க தான் கடவுளை பின்பற்ற முடியும். அகந்தையை கொண்டவங்களால தான் இது கடவுள் கொடுத்தது, இது கடவுள் செஞ்சது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால தான் நம்மளை அதிகமாக நீங்கள் உங்களுடைய அகந்தையை கொள்ளணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்தணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்மளையும் கடவுள் அந்த நிலைக்கு கொண்டு வர கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அக்கிமு ஸலாத். தொடர்பு துளைக்க